ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ வந்து போனால் ஃபுல்லாக வந்து பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து இப்போ ஒரு புது அப்டேட் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பண்ண நமக்கு போஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என் சிஸ்டம் வந்து பண்ண ஆடியோ வந்து ஒர்க் ஆகல, செட்டிங்ஸ் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய பக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா அந்த பக் வந்து எந்த அப்டேட்லேருந்து வருது, நம்ம வந்து பண்ண என்ன பண்ணணும், அந்த வந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த உங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து என்ன ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து பார்த்துடலாம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தா விண்டோஸ் வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விண்டோஸ் தான் வந்து போனால் லாஸ்ட் வெர்ஷன். நமக்கு விண்டோஸ் 11, 12, 13 அந்த மாதிரி வந்து கிடையாது. விண்டோஸ் 10 தான் வந்து போனால் லாஸ்ட் வெர்ஷன் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தா நமக்கு எவ்ரி ஒரு 6 மாதத்துக்கு வந்து போனால் ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த மேஜர் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமும் வந்து இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நவம்பர் அப்டேட், விண்டோஸ் 10 மே அப்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்ரல் அப்டேட், இந்த மாதிரி வந்து விடுவாங்க. அது எந்த மாதத்தில் வந்து விடுறாங்களோ அந்த மாதத்தோட நேம் வந்து வச்சுட்டு அது என்ன வருஷம் சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா எவ்ரி 6 மந்த் ஒர்க்கா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த அப்டேட் வந்து வந்துடும். அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தா நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நமக்கு விண்டோஸ் வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு விண்டோஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டா 100% சான்ஸே வந்து கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 100ல வந்து ஒரு 20% கூட வந்துட்டு அந்த அப்டேட் வந்து பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தா விண்டோஸ் 10 நவம்பர் அப்டேட்ல இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து பார்த்தா மே 2019 அப்டேட்ல இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தா பேசிக் அப்டேட்ல கூட இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு 2 அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்டேட் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்டேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இன்னொரு அப்டேட் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தா 2 அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டோட நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு KB456678 இன்னொரு அப்டேட் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா KB45655351. இந்த மாதிரி வந்து பார்த்தா 2 வருஷன்ல வந்துட்டு நமக்கு அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மிகப்பெரிய பக் வந்து வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துட்டு அந்த பக்ல வந்து இருந்திருக்கு. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்பவும் போல விண்டோஸ் 10 வந்து பார்த்தா 100% டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து ஆயிருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சக்கப்புறம் எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். அந்த ரீஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் வந்து போனால் பூட் ஆகும்ல, அந்த டைமில் வந்து போனால் விண்டோஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. நமக்கு அந்த பூட்டிங் ஆகிட்டு லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கவே இல்லை. நமக்கு அந்த விண்டோஸ் லோகோலே போட்டு நின்றுட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த இஷ்யூ வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமோட ஆடியோ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு என்னாச்சுன்னு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் செட்டிங்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து 2 அப்டேட்டுக்கு வந்திருக்கு. நமக்கு விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்டேட்டுக்கும் வந்திருக்கு. இந்த 2 அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வருது. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் வந்து நான் அப்டேட்டே கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னு வந்து நமக்கு நெட் வந்து கனெக்ட் பண்ண முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அப்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து அது ரீசெட் வந்து ஆகாது. நம்ம ஷட்டவுன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஷட்டவுன் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை அப்டேட் அண்ட் ஷட்டவுனா, இல்லை வந்துட்டு அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா ஒரு சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிடுச்சாட்டு இருக்கு, நம்ம வந்து அப்டேட் அண்ட் ஷட்டவுனே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் அண்ட் ஷட்டவுன் வந்து கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து லாக் ஆகிட்டாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆன எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபுல்லாக வந்துட்டு பூட் எரர் வந்திருக்கு. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் தாண்டி போக மாட்டேங்குது, செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ள கிராஷ் ஆகுது, அதுக்கப்புறம் ஆடியோ வந்து போர்ட் வந்து ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய அப்டேட் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து நிறைய கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்து பண்ணேன். அந்த அப்டேட் பண்ண முடிச்சக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ சிஸ்டம் வந்துட்டு ஹேங் ஆகுது, எனக்கு இந்த ஆடியோ போர்ட் வந்து ஒர்க் ஆகலை, இந்த ஆடியோ போர்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன். நிறைய கமெண்ட் வந்து பண்ணால் விண்டோஸ் அப்டேட் பண்ணக்கப்புறம் ஆடியோ ஒர்க் ஆகல நிறைய கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நான் என்ன நினச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்து பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல இந்த ப்ராப்ளம், ஒரு சில பேருக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து பண்ணால் சிஸ்டம்குள்ளே போய் அப்டேட் செக் பண்ணால் நமக்கு விண்டோஸ் 10 மே 2020 அப்டேட் வந்து இருந்துச்சு. அந்த அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. நம்மளாம் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து வரல. நம்ம எல்லாருமே ISO ஃபைல் வந்து யாராவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்டேட் மூலமாக வந்தவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. இதை வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது.
இப்போ ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். அப்போ விண்டோஸ் அப்டேட் வந்து எப்பவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணணும். நமக்கு விண்டோஸ் அப்டேட் தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். அது ஒரு சில டைம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. நம்ம விண்டோஸ்லேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாதீங்க. ஒரு சில வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த அப்டேட் வந்து பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தா யாருமே சிஸ்டம் அப்டேட் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து போய்க்கிங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ளே வந்து போனீங்கன்னா நமக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட் ஃபார் 7 days அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து இப்போதைக்கு கொடுத்துருங்க. நம்ம டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு வந்துட்டு நம்ம விண்டோஸ் அப்டேட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நான் வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தா நிறைய பக் இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா நெக்ஸ்ட் சிஸ்டம் அப்டேட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து போனால் கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்டேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இப்போவே வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு விண்டோஸில் வந்து போனால் கூகுள் வந்து போயிருங்க. கூகுளில் போயிட்டு நமக்கு விண்டோஸ் 10 ISO அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வச்சுட்டு போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 May 2020 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கொடுங்க. கீழே வந்து பாருங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் வேணுமா 64 பிட் வேணுமான்னு சொல்லி கேட்கும். 64 பிட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு ISO ஃபைல் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை வச்சு வந்துட்டு பூட்டபிள் பென் டிரைவாக கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஒரு க்ளீன் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து சால்வ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நடந்த விஷயம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 May 2020 அப்டேட் யூஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் விண்டோஸ் நவம்பர் அப்டேட் யூஸ் பண்ணவங்க 2 பேருக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட் ஒர்க் ஆகல, நமக்கு கிராக் ஆயிருக்கு, செட்டிங்ஸ்ல வந்து ஓப்பன் ஆகல, ஒரு சில பேருக்கு வந்து பூட்டே ஆகல, சிஸ்டம்குள்ளேயே போகல. இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூ வந்து இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணணும்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த விண்டோஸ் ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி பூட்டபிளாக பண்ணி எல்லாமே வந்து மாற்றிடுங்க. நம்ம வந்து பண்ண எல்லாத்துக்குமே ஒரு டெடிக்கேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பண்ண அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சிம்பிள் தான், எப்பவும் வர்றது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடுப்பா பென் டிரைவ்னா வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதோ விண்டோஸ்னா பக் வரதோ ரொம்ப சாதாரணமான விஷயம். நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. முக்கியமாக விண்டோஸ் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.